குறிஞ்சி என்னும் மலையும் மலையும் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொதுப்பெயர்தான் பறையன் என்பது. சித்தர் மரபு குறவர் வேட்டையாடுபவர் வேடுவர். முல்லை என்னும் காடும் காடும் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொதுப்பெயர்தான் கடம்பன் என்பது. இவர்கள் காட்டில் இருக்கும் கடம்ப மரத்தின் பெயரால் அழைக்கப்பட்டனர். இவர்களின் ஆயர் என்னும் மாடு மேய்ப்பவர்களும் கோனார் என்னும் ஆடு மேய்ப்பவர்களும் தோல் கருவிகள் செய்வோர் கூத்தாடிகள் என்று பல பல தொழிற்குலங்கள் ஆதியிலேயே இருந்தன. நெய்தல் என்னும் கடலும் கடலும் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொதுப்பெயர்தான் துடியன் என்பது. இதில் மீன் பிடிப்பவர்கள், முத்தெடுப்பவர்கள், கப்பல் கட்டுபவர்கள், மீன் வலை தயாரிப்பவர்கள் போன்ற எண்ணற்ற தொழில் ஆதியிலேயே இருந்தன. மருதம் எனும் வயலும் வயலும் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொதுப்பெயர்தான் பாணன் என்பது. இவர்களில் தச்சர், குயவர், கொல்லர், நெசவர் என்று நூற்றுக்கணக்கான தொழிற்குலங்கள் ஆதியிலேயே இருந்தன. எனவே ஆதியில் 4 சாதிதான் இருந்தது என்பது அறியாமையின் கூற்று. உலகின் முதற்குடி தமிழ்குடிதான். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பிரளயத்தினால் இடம்பெயர்வுகள் ஏற்பட்டன. அப்படி பனிப்பிரதேசத்திற்கு இடம்பெயர்ந்த ஒரு தமிழ்குடிதான் இன்று யூதர்கள் என்று அறியப்படுபவர்கள். யூதர்களின் மூதாதையர் என்று அறியப்படும் நோவாவும் முருகனும் சமகாலத்தவர். குமரி அழிவால் இடம்பெயர்ந்தவர்கள். கெடுவாய்ப்பால் பனிப்பிரதேச வாழ்க்கையை மேற்கொண்ட நோவாவின் பிள்ளைகள் அஞ்ஞானிகளாகவே சமீப காலம் வரை வாழ்ந்தனர். 8 நபர்களை கொண்ட சிறிய குடும்பத்தை சேர்ந்த அவர்களே இன்று பெரும் சமுதாயமாக வளர்ந்துள்ளதாலோ அல்லது வேறு காரணத்தாலோ யூதர்களின் பண்பாடும் அடிப்படை குணநலன்களும் மானுடத்திற்கு எதிராகவே உள்ளன.